கூட நான் முடிச்சேன். 9 மணி முடிச்சா கூட உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் ஒரு வேலையை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சேன். மனிதர்களுக்கு வேலி இருக்குதா இல்லையா? ஒரு வேலி இருக்குது. அந்த வேலி தான் நமக்கு பாதுகாப்பா இருக்குது. ஒரு வேலி நமக்கு பாதுகாப்பா இருக்குது. வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பதற்காக, பேயுடைய கண்களுக்கு தப்புவிக்கும்படியாக ஒரு வேலி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளுக்கு. வேதம் சொல்லுறாங்க. வேதம் அதுதான் சொல்லுகிறது. வேலி இருக்குது. சொல்லுங்க, எனக்கு வேலி இருக்குது, என் பிள்ளைக்கு வேலி இருக்குது, என் வீட்டுக்கு வேலி இருக்குது, என் ஆலயத்துக்கு வேலி இருக்குது, அசைய சொத்துக்கு வேலி இருக்குது, அசையா சொத்துக்கும் வேலி இருக்குது, எங்களுக்கு எல்லாருக்கும் வேலி இருக்குது. அந்த வேலியை ஒருவராக எடுத்து போட முடியாது. அவன் தேவன் அனுமதிக்கணும், இல்லைன்னா நானே அதை எடுக்கணும். இதுதான் 2 காரியத்தை நான் சொல்லி நான் முடிச்சேன். ஒரு உங்க இதயத்துல சில வார்த்தைகளை விதைக்கிறேன். கர்த்தருக்கு 30, 60, 100 விளைய செய்வார். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11:10 யோபு. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனை கொண்டாட எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்க. கண்களை தட்டுமா? அல்லேலூயா. இது உங்களுக்கு தெரியாது, ஆனா பேய்க்கு தெரியுது. சொல்லுங்க, இது எனக்கு தெரியல, ஆனா பேய்க்கு தெரியுது. அல்லேலூயா. நிறைய இடத்துல வந்தமா உங்களுக்கு தெரியாது. யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். நீங்க போடுகிற சத்தத்துல அந்த யுத்தத்துல நீங்க ஜெயிச்சுன்னு இருக்கீங்க. இது வந்து சொல்றது ஒரு மனுஷனும் இல்ல நம்ம சொந்த மந்தமும் சொல்ல, எதை தொட்டாலும் வேலி இருக்குதுமா சொல்ல. யார் சொல்லுது? பிசாசு கட்டிடத்துல சொல்லுது. இப்போ உனக்கு ஒரு வேலி இருக்குதுமா, உனக்கு ஒரு வேலி இருக்குது. அந்த வேலிய அவனால டச் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் போறான், குழந்தைகிட்ட போறான், ஒன்னும் பண்ண முடியல. 2வது அவன் அசையா சொத்தை பார்க்கிறான், ஒன்னும் பண்ண முடியல. 3வதாக அவன் மேல வியாதியை கொண்டு வரலாம்னு நினைக்கிறான், ஒன்னும் பண்ண முடியல. நல்லா கவனிங்க, நான் சொல்றது பேய் கொண்டு வருகிறதற்கும் நல்லா கவனிங்க, பேய் கொண்டு வருகிற உபத்திரவத்துக்கும் நாம தேடிக்கிற உபத்திரவத்துக்கும் ஒண்ணு. 2வது ஆவியால் நடத்தப்படுவதற்கு வருகிற உபத்திரவம். இதெல்லாம் வேற. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால என் பிரமாணங்களை, தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். 119ஆம் சங்கீதத்துல சொன்னார் இல்லையா? 70, 71 நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. 119ஆம் சங்கீதம் வாசிக்கிறத பார்க்கலாம். 119ஆம் சங்கீதம் 71. நல்லா கவனிச்சீங்களா? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டு அது வேற. இந்த உபத்திரவம் என்பது வேற. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அது வேற. கற்றுக்கொள்ளும்படியான சில உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும். அது சொல்லிக்கப்பா பற்றி போகட்டும். எனக்கு அருமையான தேவ சனமே, ஆனால் எனக்கு ஒரு வேலை இருக்குது. சொல்லுங்க. யாராலையும் தொட முடியாது. அந்த வேலை யாராலும் தொட முடியாது. அப்பா அனுமதித்தாரா தொட முடியும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு வருத்தம் ஒரு வேலி. உனக்கு மாத்திரமல்ல, நீங்க வாழ்கிற இடம், இருக்கிற இடம், போகிற இடம், வருகிற இடம், நீங்க அனுபவிக்கக்கூடிய சொத்து சுகம் எல்லாவற்றுக்கும் வேலி. யார் சொல்றா? பேய சொல்ல அப்பா கிட்ட. அப்பா அடிச்சுட்டார் வேலி. சொல்லுங்க, எனக்கு ஒரு வேலி வந்துச்சு. நான் இதை அறியாத இருந்தேன், மண் போன போக்குல போய் கொண்டு இருந்தேன்.
அதை நான் அறியாத இருந்தேன். வேலி இருக்குது இப்ப தெரிஞ்சுக்கிறேன். அதனாலதான் எங்க போனாலும் ஆட்டோமேட்டிக்கா உயர்ந்துறீங்க நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ சனமே, தேவனை ஆராதிக்கிற தேவ சனமே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ சனமே, அந்த சாஸ்திரங்களையும் படைத்த அன்பரை தொழுது கொள்ளுகிற தேவ சனமே, உபத்திரவத்தின் மத்தியே, பாடுகளின் மத்தியே, போராட்டத்தின் மத்தியே கர்த்தாவை தொழுது கொள்ளுகிற தேவ சனமே, நல்லா கவனிங்க. வேலியை என்னால இருக்க முடியும் அப்படின்னா தேவன் அனுமதித்தா பிசாசால இருக்க முடியும். ரெண்டு காரியத்தை சரி போகட்டும். அந்த வேலி இருக்குது, அந்த வேலி அப்படியே இருக்கட்டும். நல்லா பாருங்க, அந்த வேலி இருக்குது, அந்த வேலி இருக்கட்டும். ஆனா அந்த வேலியை எடுத்த போதிலும் தூசணமான வார்த்தை வருதான பேசணும் தெரியுமா? அல்லேலூயா. வரும்போது இந்த வார்த்தையில பேசணும் வந்து வார்த்தை. அப்ப இந்த தூசணமான வார்த்தை யார் வாயிலிருந்து வருதுன்னு பார்க்கலாம். பிசாசு. அல்லேலூயா. நான் எடுக்கும் போது அவங்க வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தை, தூசணமான வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை, அர்த்தமான வார்த்தை, கோல் முத்துகிற வார்த்தை, கோல் சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தை யார் வாயில வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, என் பிள்ளைங்க ஒரு நாளும் பேச மாட்டாங்க. ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுப்பாரு. சர்டிபிகேட் கொடுப்பாருங்க, கொடுப்பாரு. என் பிள்ளை பேச மாட்டாங்க. சொல்லுது கெட்ட வார்த்தை ஒண்ணு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுறதுல கூட ஜாக்கிரதையா இருக்கணும். தூசிப்பாடோ, தூசிப்பாடுன்னா அதுதான் எல்லாம் வந்து தூசின்றதே எல்லாமே வந்துடும். அந்த வார்த்தை தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை தூசிக்கு இருக்கான். ஆண்டவரை தூசிக்கு இருக்கான். அல்லேலூயா. இதுக்குதான் நம்ம இடம் கொடுக்க கூடாது. யாக்கோபுக்கு விரோதமான மாந்திரகம் இல்லை. அந்த மாந்திரகம் உண்மையா உங்க மேல வந்து பலிக்காது. ஐயா சொல்லுங்க, காலடி மண் எடுத்து போய் வைத்தாலும் பலிக்காது. காரணம் என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவரை ஆராதிக்கிறீங்க. நீங்க சாதாரண ஆளல்ல, ஜீவன் உள்ளவரை ஆராதிக்கிறீங்க. பக்தி வைராக்கியமாய் பற்றி கொண்டு அவரை உறுதியாய் பற்றி கொண்டு சொல்லுது. கவனிங்க, அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே பரிசுத்த ஆவி அவர் மேல் வந்து இறங்கினார். கடவுளை தட்டுமா? சபைய வார்த்தையை கேட்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்குவார். எனக்கு அருமையான தேவ சனமே, நான் எதை தூசிக்கிறேன்? என் தேவனை நான் தூசிக்க மாட்டேன். அதுதான் இப்ப நான் கற்றுக்கொள்ளுகிறேன். இது என்ன இடம்? இது கற்றுக்கொள்ளுகிற இடம். இயேசு கிறிஸ்து தான் சொன்னாரு, இடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொன்னாங்க? இடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். எங்கும் இதுவா இருக்குது என்று சொல்லி போகட்டும். எனக்கு அருமையான தேவ சனமே, இந்த வேலி எப்படியாப்பட்ட வேலி என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணவர் அல்ல. நீங்க ஆண்டவர், நீங்க தெரிந்து கொள்ளவில்லை. அவங்க எப்ப தெரிந்து கொண்டாரோ அப்பொழுது வேலி உண்டாயிடுச்சு. இடமெல்லாம் அதிசயம் தான் நடக்கும், அற்புதம் தான் நடக்கும், மாற்றம் தான் வரும். உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். அந்த வேலி இருக்கிறதை கர்த்தர் இப்ப நிறைவேற்றுவார். அந்த வேலி இருக்கிறதை உறுதிப்படுத்துகிறார். ஆக ஒரு வாயை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த இடத்துல பேசினாலும் பழகினாலும், பழகிற இடமும் பேசுகிற இடமும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறோம். பழகிற இடம் யாரோடு பழகணும் என்பதை ஜாக்கிரதையா பழகணும். அவனுக்கு வேலி இல்லை, எனக்கு வேலி இருக்குது. ஹல்லேலூயா. வார்த்தைகளை கூட தேவன் வார்த்தையாலே கோபம் கொண்டு கையின் கிரி அழிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக எனக்கு வேலி இருக்குது, என் பிள்ளைக்கு வேலி இருக்குது, என் குடும்பத்துக்கு வேலி இருக்குது. அந்த வேலையை யாராலும் எடுக்க முடியாது, சாத்தான் தொட முடியாது. அப்பா கிட்ட அனுமதி தான் கேட்கணும். அவர் அனுமதித்தாலும் என் வாயிலிருந்து தூசிப்பான வார்த்தை வராது. நீங்க பேசக்கூடாது, பேச மாட்டா, உறுதியா இருப்பீங்க, அப்படியே பட்சமா இருப்பீங்க. பேச வைப்பா, பேச வைப்பா பிசாசு. தேவன் மேல வேலி இருக்கிறது எடுக்கும்படி பேச வைப்பா. யார் மேல வந்துட்டான் தெரியுமா? அவங்க மனைவி மேல வந்துட்டான். அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ செத்து கூட போயிட்டு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, ஆனா தேவனை தூசி ஜீவனை விடுறாங்க. கவனிச்சீங்களா? தேவனை தூசி
எப்படி இப்ப வார்த்தை வந்து வரலாமா? 2ஆம் அதிகாரம் யோபுல 1ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, ஜீவனை விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செத்துப்போன்னு சொல்ல, தூசித்து ஏதாவது சொல்லு. யோபு பேர் சொல்லுது, யோபு தன் வாயினாலே பாவம் செய்யவில்லை, குறையும் சொல்லவில்லை. இதான் தூசணம், குறை சொல்லல. ஹல்லேலூயா. இப்படி இருக்கணையா கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். மாதிரியை முன்வைத்து காட்டுகிறார் இயேசு. மாதிரியை முன்வைத்து காட்டுகிறவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் எப்படிப்பட்டது? நம்முடைய ஜீவன் தான் மிக முக்கியம். அவன் சாவரான சாவுடைய செத்துவர் தான் மனுஷன் வாழ்க்கை ஆரம்பமாகிறது, கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆனா அந்த ரத்த கோட்டைக்குள்ள, அந்த ரத்தத்துக்குள்ள நீங்கள் கடந்து வந்தபடினா ஒன்று உங்களை அணுகுவதில்லை, ஒன்று உங்களை அணுகுவதில்லை, ஒன்று உங்களை அணுகுவதில்லை, தீங்கு உங்களை அணுகுவதில்லை, ஒன்று உங்களை அணுகுவதில்லை. கர்த்தருடைய மகிமை ஒரு நாள் இருக்கும், கர்த்தருடைய வல்லமை ஒரு நாள் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், பராமரிப்பு இருக்கும், கர்த்தருடைய பாதுகாப்பு எப்போதும் உங்களுக்கு வேலை இருக்கும். நீ எதை குறித்து கவலைப்படாத. தேவன் தாமே உங்களோடு